எந்த கிழமை எந்த தெய்வத்தை வணங்கினால் வளமான வாழ்வைப் பெறலாம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரியதாக கணக்கிடப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நாளுக்குரிய தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபித்தும் பூஜைகள் செய்தும் விரதம் இருந்தும் வழிபட்டால் அதற்கான முழு பலனையும் நாம் பெற முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரியதாக கணக்கிடப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நாளுக்குரிய தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபித்தும் பூஜைகள் செய்தும் விரதம் இருந்தும் கோவிலுக்கு சென்றும் வழிபட்டால் அதற்கான முழு பலனையும் பெற முடியும். இந்து நாள்காட்டியின்படி வாரத்தின் 7 நாட்களும் ஒவ்வொரு விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரியதாக கணக்கிடப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நாளுக்குரிய தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபித்தும் பூஜைகள் செய்தும் விரதம் இருந்தும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தும் வழிபட்டால் அதற்கான முழு பலனையும் பெற முடியும். அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரம், 108 போற்றிகள், நாம ஜபம் போன்றவற்றை 108 என்ற எண்ணிக்கையில் செய்வது மிக அற்புதமான பலனையும் தரும். அப்படி எந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வழிபாட்டிற்குரிய முழு பலனையும் பெற்று வளமான வாழ்க்கையை பெற முடியும் என்பதை இங்கே பார்க்கலாம். திங்கட்கிழமை சோமவாரம் எனப்படும் வாரத்தின் முதல் நாள் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானை இந்த நாளில் ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் கொண்டோ அல்லது மகா மிருத்யுஞ்சய சோஸ்திரம் சொல்லியோ வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை இது அனுமனுக்கான தினமாக கருதப்படுகிறது. மகாராஷ்டிரா போன்ற வட இந்திய பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. விநாயகரை மங்கள்கர்த்தா என்றும் அழைக்கின்றனர். இந்த நாளில் 40 பத்திகளை கொண்ட அனுமன் சாலிசா என்னும் அனுமன் மந்திரத்தை சொல்லலாம். மற்றும் விநாயகரை வழிபடுவோர் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம். புதன்கிழமை புது வாரம் எனப்படும் இந்நாள் கிருஷ்ணருக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்நாள் துளசி இலைகளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து ஹரே கிருஷ்ண பஜனைகளை மேற்கொள்ளலாம். வியாழக்கிழமை ஒரு சிலர் இதனை பாபாவிற்கான நாளாகவும் கந்தனுக்கு உகந்த நாளாகவும் கருதுகின்றனர். சில இடங்களில் அனுமரை வணங்குவதும் உண்டு. வெள்ளிக்கிழமை வாரத்தின் 7 நாட்களில் மிக மங்களகரமான நாள். இந்நாள் லக்ஷ்மி தேவிக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. செல்வ வளம், சௌபாக்கியம் ஆகியவற்றின் அம்சமாகவும் திகழ்கிறது. நல்ல காரியங்களை வெள்ளிக்கிழமைகளில் துவங்குவதை மிக நல்ல சகுனமாகவும், குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் பெண் குழந்தை பிறப்பது மிக சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் அம்பிகை அல்லது சக்தி வழிபாடும் மிக விசேஷமானது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தினமாகும். இந்த நாள் அனுமனையும் விஷ்ணுவையும் வணங்க உகந்த தினமாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் பரிகாரமாக நவகோள்களை வணங்கும் தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இந்த நாளில் பைரவரை வணங்கி வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது.